جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن الدعوة للجميع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பதிவினுடைய தலைப்பு அத்தீனு ஸஹீஹ், சத்திய மார்க்கம் என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது அது ஒரு சத்திய மார்க்கம். அது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அனைத்து மதங்களும் ஒவ்வொரு கொள்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது இறைவனை மாத்திரம் வழிபடக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். எனவே அந்த இறைவன் தான் உண்மையானவன், அவன்தான் எம்மை படைத்தவன், அவன்தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், அவன் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன். எனவே இவ்வாறான ஒரு இறைவனைத்தான் முஸ்லிம்களாகிய நாம் வணங்குகின்றோம். அல்லாஹு தஆலா அவனை பற்றி குறிப்பிடுகின்ற போது, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன்தான், அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவன் தூங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவ்வாறென்றால் அல்லாஹுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அதே போன்று இறைவனுக்கு மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் கிடையாது. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாரும் கிடையாது. அல்லாஹுவை பற்றி சொல்லுகிறான், அல்லாஹுக்கு நிகராக யாரும் கிடையாது. எனவே அவன்தான் உண்மையானவன். அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான ஒரு இறைவனைத்தான் நாம் வணங்குகின்றோம். அவன்தான் வானத்தை படைத்திருக்கிறான், அவன்தான் பூமியை படைத்திருக்கிறான், அவன்தான் மலைகளை படைத்திருக்கிறான். இதே போன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அவன்தான் படைத்திருக்கிறான். அவனுடைய நாட்டமின்றி எதுவும் நடைபெறாது. எந்த ஒரு விடயம் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டுமாக இருந்தாலும் அவனுடைய நாட்டம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனுடைய உயிர் எப்பொழுது கைப்பற்றப்படும் என்று அவன் மாத்திரம்தான் அறிந்தவனாக இருக்கிறான், யாரும் அறிய மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான ஒரு இறைவனைத்தான் நாம் வணங்குகின்றோம். எனவே இந்த இஸ்லாம் என்ற இந்த பெயரை சூட்டியதும் அல்லாஹ்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எப்பொழுது முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அவர்களிடமிருந்து இறுதியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த இஸ்லாத்தை தான் போதித்திருக்கிறார்கள். அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம். இதே போன்று அனைத்து நபிமார்களும்
இஸ்லாத்தை தான் போதித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது இஸ்லாத்தை இறைவன் தான் தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதனை பற்றி அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, மேலும் நான் உங்கள் மீது என் அருள் குறைகளை பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கி விட்டான். இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கி விட்டான். இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தில் எந்த ஒரு குறையையும் எம்மால் காண முடியாது. ஏன்? அது இறைவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம், இறைவன் பூர்த்தி செய்த மார்க்கம். எனவே இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பதனை அல் குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று எமது இஸ்லாம் இல்லாத அதிகமான சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை நாம் ஏற்றி வைக்க வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதனை ஏற்றி வைக்க வேண்டும், அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்று அதிகமான இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அதனை தெளிவுபடுத்துவது எமது கட்டாய கடமையாக இருக்கின்றன. ஏனென்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எம்மை பிடித்துக் கொடுப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், இறைவா, என்னுடைய பக்கத்து வீட்டான் ஒரு முஸ்லீமாக இருந்தான், என்னோடு எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ளுவான், என்னோடு சாப்பிடுவான், என்னோடு கதைத்துக் கொண்டிருப்பார், ஆனால் இஸ்லாத்தை மாத்திரம் எனக்கு சொல்லித்தரவில்லை. அவ்வாறு சொல்லி இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பேன், உன்னை வணங்கி இருப்பேன் யா அல்லாஹ் என்று அந்த முஸ்லீமை இந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர் பிடித்துக் கொடுப்பார். எனவே சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வோம். அதனால்தான் நாம் வெற்றி வைக்க வேண்டும். அல்லாஹ் இஸ்லாம் அல்லாத வேறு எந்த ஒரு மதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல் குர்ஆன் சொல்லுகிறது, وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அதாவது இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. நாளை மறுமையுடைய அந்த நாளையிலே அவர் நஷ்டவாளியாக இருப்பார், நஷ்டமடைவார். எனவே இஸ்லாம் அல்லாத வேறு எந்த ஒரு மதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எனவே நாம் மரணிக்குகின்ற போது உண்மையான ஒரு விசுவாசியாக மரணிக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத நிலையிலே நாம் மரணித்தால் நிச்சயமாக எமக்கு என்றென்றும் நரகம் என்பதனை அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நாம் மரணிக்குகின்ற போது முஸ்லீமான நிலையிலே மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை ஏற்ற நிலையிலே மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை சம்பூர்ணமான முறையிலே ஏற்றுக்கொண்டு அவனுடைய கடமைகளை நிறைவேற்றிய ஒரு முஸ்லீமாக நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக எம்முடைய உயிர் பிரியுமாக இருந்தால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளி. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாகத்தான் போதித்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் அழகாக சொல்லுகிறது,
وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. அதாவது وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا, மெய்யாக நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம். ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதீர்கள். உண்மையாக வணங்குவதற்கு வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதாகத்தான் போதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வஜ்தனிபு தாகூத், தாகூத்களை நீங்கள் விட்டும் விலகிச் செல்லுங்கள், சிலைகளை வணங்காதீர்கள். இந்த சிலைகள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்களாக இருக்கின்றன. எனவே அவனுடைய வஸ்துக்களை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள் என்று அவருடைய சமூகத்தாரிடத்திலே அந்த நபிமார்கள் போதித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து நடக்க வேண்டும். அவனுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகிறது, மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியா வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அவர்கள் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தார் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலுமாக அடிபணிந்தவராக இருந்திருக்கிறார். எனவே இவ்வாறுதான் ஒவ்வொரு தூதர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் இவ்வாறுதான் இருந்திருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து நடக்க வேண்டும். அல்லாஹுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றி நடக்க வேண்டும். எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே நாங்கள் கேட்டுவிடக் கூடாது. அவ்வாறு நாங்கள் கேட்போமாக இருந்தால் இறைவனுக்கு நாங்கள் இணை வைக்கின்றோம். அல்லாஹ் இணை வைக்கக்கூடியவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கக்கூடியவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வேறு எதையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்று அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக குறிப்பிடுவதை பார்க்கலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்கள் ஒவ்வொருவர்களுடைய நோக்கமும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அவனை வணங்குவதற்காகத்தான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த நோக்கம் அவனை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் அவன் படைக்கவில்லை என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, தொழுகைகளை மற்றைய வணக்க வழிபாடுகளை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக அடிபணிந்த ஒரு முஸ்லிமான நிலையிலே நாங்கள் மரணிக்க வேண்டும். அதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது. இந்த சத்திய மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கி அதனை மற்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கும் அதனை நாங்கள் சரியான முறையிலே புரிய வைத்து நாங்கள் ஒவ்வொருவர்களும் உண்மையான ஒரு விசுவாசியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வாராக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.